கோகுல மக்களுக்கு தலைவரே நந்தகோபரே, நான் முட்டாள் அல்ல. பலராமன் உனது மகன் என்று நம்புவதற்கு. பலராமனின் உயிரை காப்பாற்ற எனது உண்மை பேசும் கொள்கையை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். நாராயணா, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. உண்மையை மட்டும் கூறு, என்னிடம் கதை சொல்லாதே. மன்னா, பலராமனும் என் மகன்தான். கடவுளே, அந்த நந்தர் பொய் கூறுகிறார். இந்த உலகத்திற்கே தெரியும் இவர் மனைவி ஒரு குழந்தை இல்லாதவர். பல வருடங்களுக்கு பிறகுதான் இப்பொழுது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? மூத்த மகனாம் பலராமனாம். இவரது மலடி மனைவிக்கு ஒரே ஒரு மகன் கண்ணன். அப்படி என்றால் இந்த பலராமன் எங்கிருந்து வந்தான்? வஞ்சிக்கிறான் அல்லவா? சொல். எவ்வளவு பெரிய பள்ளம்! எனக்கு மிகவும் பசி எடுக்கிறது. ஆனால் உணவு இங்கு எவ்வாறு கிடைக்கும்? மன்னா, என் மரணம் நிஜத்தை என்றும் மாற்றிவிடாத. பலராமன் என் மகன்தான். ஆனால் அவன் என் மனைவியின் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல. மன்னா, பலராமன் என் மனைவி யசோதையின் வயிற்றில் பிறந்தவன் அல்ல. இருப்பினும் அவனை வளர்த்து எடுத்தது ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில்தான். அப்படியானால் பலராமனின் தந்தையும் தாயும் வேறு யாரோ? யாரது? யார் உண்மையிலேயே அந்த பலராமனை பெற்றவர்கள்? எங்கிருந்து வந்தான் அந்த சிறுவன்? எப்படி? எப்போது? ஒரு மையிருட்டு ராத்திரியில் பெருமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது யமுனை கரை புரண்டு ஓடியது. அந்த நேரம் பலராமனின் தந்தை அவனை எடுத்துக்கொண்டு எங்களிடம் வந்தார். வசுதேவன்! வசுதேவன்! அவன் உன்னிடம் பலராமனை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான். நான் கூறுவது கேட்கவில்லையா? நான் இவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கேட்கவில்லையா? என் தாயார் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். பாலகனே, உனது தாயாரின் எதிர்பார்ப்பு எந்த நாளும் நிறைவேறப் போவதில்லை. ஏனெனில் இது கடவுள் கம்சனின் சிறைச்சாலை. ஏனெனில் இங்கு வந்த அனைவருக்கும் நிரந்தர இருந்துவிட்டு போகட்டும். நீ என்னை இங்கிருந்து போக விடவில்லை என்றால் நான் உண்பதற்காக சில லட்டுகள் கொண்டு வாயேன். ஏனென்றால் நான் எதையும் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் பசி தாங்க மாட்டேன். நீ என்னையும் ஒரு வாக்கு கூறினாலும் உனக்கு ஒரு லட்டும் கிடைக்காது. உன்னைத்தான் கூடையில் அல்ல வேண்டும். இப்படியெல்லாம் கூறினால் போதாது. பசித்தவனிடம் பெருமை பேசினால் இப்படித்தான் நடக்கும். இந்த சிறுவன் இங்கிருந்து சென்று விட்டான் என்றால் கடவுள் கம்சன் நம் இருவரையும் கொன்று விடுவார். இவனை பிடித்தே தீர வேண்டும். ஏன் அமைதியாகி விட்டாய்? மேலும் கூறுங்கள் நந்தகோபரே, அது வசுதேவன் தானே? கூறுங்கள். இல்லை மன்னா, அது எனது இளைய சகோதரர் உபநந்தன். உபநந்தன்? இந்த நந்தன் எங்கிருந்து வந்தான்? உபநந்தன்? ஆமண்ணா, என் இளைய சகோதரன் தான். தனது புதல்வன் பலராமனை அந்த இரவில் பலராமனை எங்களிடம் விட்டு சென்று விட்டான். கடவுளே, இவர் வார்த்தைகளால் நம் முகத்தில் கரி பூசி கொண்டிருக்கிறார். யாராவது தன்னுடைய பச்சிளம் குழந்தையை ஒருவரிடம் விட்டு செல்வாரா? அது என்ன குழந்தையா இல்ல பொம்மையா? மன்னா,
இதெல்லாம் கண்ணன் பிறப்பதற்கு முன்பே நடந்தது. இது எங்கள் சகோதரன் எங்களுக்கு குழந்தை இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டான். எங்கள் கவலை போக்குவதற்காகத்தான் அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். தந்தையின் தியாகம் சரி, தாய்மையின் தவிப்பை எப்படி? நான் கொடூரன் தான், அட்டூழியம் செய்பவன் தான், ஆக்ரோஷமானவன் தான். ஆனால் நான் அறிவேன், ஒரு தாய் உயிரோடு இருக்கும் போது அவள் குழந்தையை யாருக்கும் கொடுக்க மாட்டான். மன்னர் மன்னா, பலராமனின் தாயாருக்கு எந்த உண்மையும் தெரியாது. அவர்கள் அறிந்து வைத்திருப்பது அவளுடைய குழந்தை பிறந்தவுடனே இறந்து விட்டது என்று. பலராமனை பற்றிய உண்மை அவனை பெற்ற தாய்க்கே தெரியாது. அவனை வளர்த்து கொண்டிருக்கும் தாய்க்கும் தெரியாது. எனக்கு தெரிந்த வரையில் வளர்ப்பவர்கள் நிலைதான் பெற்றவர்களை விடவும் மிக உயர்ந்ததாகும். ஆதலால் நான் தான் பலராமனின் தந்தை. கண்ணன் கூறுவது உண்மைதான். கம்சனும் திருந்த மாட்டான், கம்சனின் சேனையும் திருந்தாது. எத்தனை அடி கொடுத்தாலும் என் வம்புக்கே வருகிறார்கள். இன்னும் நிறைய பேரா? இப்பொழுது என்ன? பாலகனே, நீ மிகப்பெரிய பலசாலி, ஆனாலும் கடவுள் கம்சரின் சிறைச்சாலையை விட்டு நீ எங்கும் செல்ல முடியாது. சிப்பாய் மாமா, நான் ஒன்னும் ஓடிவிடவில்லை. நான் உங்களுடன் வெட்டியாக சண்டை போடுவதை விரும்பவில்லை. உன்னையும் உள்ளே தள்ளி பூட்டிவிட்டால் பிறகு எங்களுக்கு உன்னிடம் சண்டையிடும் வேலை இருக்காது. உங்களை எல்லாம் யார் சேனையில் சேர்த்தது? பசியில் இருக்கும் எனக்கு உணவே கிடைக்கவில்லை. ஆனால் என்னோடு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தை கூறுவார், அடியும் உதையும் உதவுவது போல் உடன்பிறந்தவர்கள் கூட உதவ மாட்டார்களாம். நீங்கள் சற்று ஓய்விடுங்கள். அதுவரை நான் எனக்கு உணவை தேடிக்கொண்டிருக்கிறேன். மிகவும் பசிக்குமே, அவருக்காக நான் லட்டுவும் எடுத்து வரவில்லை. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் கொண்டு வந்திருக்கிறேன் அண்ணனுக்கு பிடித்த லட்டு. கோபிகையே, என் அண்ணன் மீது உனக்கு இவ்வளவு அன்பா? அவருக்கு லட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிறாய். லட்டு மட்டும் அல்ல, வெண்ணையும் கூட கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் கோபிகையே, அண்ணன் தான் வெண்ணெய் உண்ண மாட்டாரே. வாயாடும் இடையா, இது அண்ணனருக்காக அல்ல, இந்த உலகத்திலேயே எவருக்கு அதிகமாக வெண்ணெய் பிடிக்குமோ அவருக்காக. அவர் எனது எதிரிலே உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது அங்கே இங்கே எதற்கு பார்க்கிறாய்? நான் உன்னை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். உன்னைத்தான். என்னை பற்றியா? கோபிகையே, நீயா எனக்காக வெண்ணெய் எடுத்து வந்திருக்கிறாயா? இல்லை, இந்த காளைகளுக்காக கொண்டு வந்தேன். அட மூடனே, உனக்குத்தான் வெண்ணெய் மிகவும் பிடிக்கும். உனக்காகத்தானே நான் கொண்டு வருவேன். என்னிடமே உன் லீலைகளை காட்டுகிறாயா? பெற்றுக்கொள் உனக்கு பிடித்த வெண்ணெய். நான் அறிவேன் உனக்கு இப்போது பசிக்கிறது என்று. இன்று உங்கள் ரூபத்தில் உத்தமனை காண்கிறேன் நந்தகோபர் அவர்களே. இனி பாருங்களேன், எவ்வாறு நான் எனது தங்கையின் 8வது புதல்வனை அவளோடு சேர்ப்பிக்கிறேன் என்று. பத்ராக்ஷா, கண்ணன் மற்றும் பலராமனின் தந்தை மாபெரும் தலைவர், நமது விருந்தினராவார். இவருக்கு அளிக்கப்படும் விருந்திலும் மரியாதையிலும் எந்த ஒரு குறையும் இருந்துவிடக்கூடாது. பாருங்கள் மன்னா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. இவன் கூறுவது உண்மை என்றால் உத்கஜன், பூதகி மற்றும் ஸ்ரீதரனை கொன்றது யார்? ஒரு சாதாரண தாய் தந்தைக்கு பிறந்த சாதாரண பாலகனா? இதற்கான முடிவை தேவகி கூறுவாள். யாருடைய புதல்வன் அவன்? பலராமன்.
இதுவும் ஒரு அரண்மனையா? இங்கே பார்ப்பதற்கு இத்தனை விலை உயர்ந்த பொருட்களா? ஆனால் உண்பதற்கு ஒன்றுமே இல்லையே. கண்ணன் மட்டும் இங்கிருந்திருந்தால் என் லட்டுவை நிச்சயம் கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் நிறைய உள்ளது. ஆனால் இந்த ஆலம்பாசுரன் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டான். என் கண்ணன் எப்படி இருக்கிறானோ தெரியவில்லை. கண்ணன் என்னுடன் இல்லாமல். சரி கோபிகையே, அண்ணன் பசித்திருக்கும் போது நான் மட்டும் எவ்வாறு உண்பது? நீயே கூறு. சரி கோபிகையே, நீ இதை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே. அண்ணனின் இந்த சங்கடமான நிலைக்கு தாம் தான் காரணம் என்னும் நினைக்காதே. இதில் உனது தவறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் செய்தது கம்சன் மாமா மற்றும் அசுரர்கள் தான். நீ இதெல்லாம் என்னிடம் கூற அவசியமில்லை. ஏனென்றால் நான் ராதை, நான் அறிவேன். என்னால் எந்த ஒரு தவறும் நடந்திருக்காது. ஆமாம், எல்லா தவறும் என்னுடையதுதான். நீ இப்பொழுது திருந்து விட்டாய் என்று நினைத்தேன் அல்லவா? ஆனால் நீ ராதை அல்லவா? ஒருபோதும் திருந்த மாட்டாய். மகளே, இங்கிருந்து அரண்மனை எல்லை ஆரம்பம். ஆகையால் நீயும் கண்ணனும் இவர்களுடன் சேர்ந்து இங்கேயே இருங்கள். நான் அரண்மனைக்கு சென்று நந்தர் பலராமனை பற்றி அறிந்து கொண்டு வருகிறேன். மாமா, நானும் உங்களுடன் வருகிறேனே. அதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறேன். வேண்டாம் கண்ணா, அங்கு எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது. நீ இங்கே இருப்பதுதான் நலம். ஆனால் மாமா, கம்சன் மாமாவை நான் சந்திப்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் அவருக்கு என்னால் மட்டுமே புரிய வைக்க முடியும். சென்ற முறை கூட நான் தான் அவருக்கு புரிய வைத்தேன். மாமா, இனி பாருங்கள், என்னை சந்தித்ததுமே அண்ணனையும் தந்தையையும் நிச்சயம் விட்டு விடுவார்கள். என்னை தங்களுடன் கூட்டிச் செல்லுங்களேன் மாமா. சரி கண்ணா, ஆனால் நீ அங்கு வந்து எந்த சேட்டையும் செய்யக்கூடாது. என்னுடன் தான் இருக்க வேண்டும். சரி மாமா, போகலாம், வாருங்கள். அப்பா, நீங்கள் எவ்வளவு முக்கியமான காரியத்திற்கு செல்கிறீர்கள்? அங்கு ராதை இல்லாமலா? இது எப்படி சாத்தியமாகும் அப்பா? இந்த வாயாடும் கண்ணன் உங்களோடு வர முடியுமானால் நான் மட்டும் ஏன் கூடாது? கோபிகையே, நீ தானே கூறிக்கொண்டிருந்தாய் நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த சோதனையை வெல்ல வேண்டும் என்று. ஆதலால் நான் அரண்மனைக்கு சென்று அண்ணனையும் தந்தையும் காப்பாற்றி அழைத்து வருகிறேன். நீ இங்க இருக்கும் பிரச்சனையை கவனித்துக்கொள். ஆனால் இங்குதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்கிருந்து கொண்டு நான் என்ன செய்வது? கோபி, ஒருவேளை அரண்மனையில் பெரிய பிரச்சனை ஆகிவிட்டால் அப்பொழுது நான் உனக்கு செய்தி அனுப்பிவிடுகிறேன். அப்பொழுது நீ என் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு கோகுலவாசிகளுக்கு செய்திகளை பரப்பிவிடு. இதனால் கோகுலவாசிகளுக்கு ஆபத்து நேராமல் தடுக்கப்படும். சரி கண்ணா, நான் உனது செய்திக்காக கண்டிப்பாக காத்துக் கொண்டிருப்பேன். போகலாம் மாமா. இது என்ன? அண்ணனர் கூறிய லட்டு இங்குள்ளதே. அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? இது அரண்மனையா இல்லை மாயலோகமா? இங்கிருந்து வெளியே செல்லும் வழியை கண்டுபிடிக்கவே முடியவில்லையே. உண்பதற்கு உணவும் கிடைக்கவில்லையே. உணவருந்தும் இடம் எங்கே இருக்கிறது? மருமகனே, பசி எடுக்கிறதா? இத்தனை சண்டைக்கு பிறகு நிச்சயம் பசி எடுத்திருக்கும். வேண்டாம் வேண்டாம், எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன் மாமனின் அரண்மனை இது. ஏதோ விளையாட்டுத்தனமாக நீ என் சேனையின் வீரர்களின் எலும்புகளை உடைத்து விட்டாய். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. பார், நான் உனக்காக செய்திருக்கும் விருந்து ஏற்பாட்டை.
நீ உணவை தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் நானோ நீ பிறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு நொடியும் ஏன் உனக்காக காத்திருக்காமல் இருந்த ஒரு வினாடியும் கூட இல்லை. பாருங்கள் மன்னா, நான் எத்தனை நேரமாக நீங்கள் மருமகனே மருமகனே என்று கூறுவதை கேட்பது. ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களது மருமகனும் அல்ல, கண்ணனும் அல்ல. இதை பாருங்கள், காண்பவரை எல்லாம் நான் மாமாவாக ஏற்றுக்கொள்வதற்கு. அதே கோபம். நீ தாயை போலவே கோபப்படுகிறாய். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் கோபித்துக் கொள் மருமகனே. இன்று நான் என் கைகளால் தான் உனக்கு ஊட்டுவேன். அமரு. இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமோ கிடைக்காதோ? மருமகனே, கோகுலத்திற்கு நான் எத்தனை அசுரர்களை அனுப்பினேன் முன்னை கூப்பிட்டு வர. ஆனால் இப்போதுதான் வந்திருக்கிறாய். முன்பே வந்திருந்தால் உன்னையும் நான் தூக்கி தூக்கி போட்டு விளையாடி இருப்பேன். மன்னா, நீங்கள் கோகுலத்திற்கு அசுரர்களை அனுப்பி கோகுலவாசிகளுக்கு ஆபத்தை அளித்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களது பாவப்பட்ட கைகளினால் உண்பேன் என்று நினைத்தீர்களா? ஒருபோதும் இல்லை. நீ என் மீது எவ்வளவு வேண்டுமானாலும் கோபம் கொள், உணவின் மீது காட்டாதே. இந்த சாப்பிடு. எண்ணற்ற குழந்தைகளை கொன்ற உன் கரை பிடிந்த கைகளினால் உணவு உண்டு வயிறை வளர்க்க வேண்டும் என்றால் நான் வாழ்க்கை முழுவதும் பட்டினியாகவே இருப்பேன். நேர்மையில் அதே பெருமூச்சு தேவகி. உணவை இப்படி வெறுக்கக்கூடாது மருமகனே. நந்தரின் பேச்சை கேட்டு எனக்கு உன் மீது சந்தேகம் இருந்தது மருமகனே. ஆனால் உனது கோபத்தையும் தைரியத்தையும் பார்த்து நான் நிச்சயப்படுத்திக் கொண்டேன். நீதான் என் தங்கை தேவகியின் 8வது மகன். நீ உனது தாயையும் தந்தையையும் பார்க்க வேண்டாமா? வா, அவர்களிடம் அழைத்துச் செல்கிறேன். வா. பார் தங்கையே, கடவுள் கம்சன் உன் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டான். நீ வருடக்கணக்காக காத்திருந்த உன்னுடைய 8வது மகன் இன்று உன் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிறான். தங்கையே, இவன் முகத்தை தொட்டுப்பார். கட்டி அணைத்துக்கொள். உன் அன்பு முழுவதையும் இவன் மீது பொழிந்து விடு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த அறியாத சிறுவனை கண்டு ஏன் அன்பு ஊற்று பொங்கி பெருகுகிறது? எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? இவனும் என் மகன்தான் என்பது போல. எனது தாயார் ரோஹிணி ஆயிற்றே, பிறகு ஏன் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது? ஏதோ எனது தாயை பிரிந்து விட்டது போல் ஒரு உணர்வு. ஆனால் இவர்களை நான் இன்றுதான் சந்திக்கிறேன். தாயின் கண்களிலே மகனை கண்ட வாஞ்சை, மகனின் கண்களிலே தாயை கண்ட பாசம். ஆஹா, உனக்கு வெட்கமாக இல்லையா? என்ன ஒரு காரியம் செய்திருக்கிறாய்? ஒரு தாயிடமிருந்து பிள்ளையை பிரிப்பதா? ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையை கூறுங்கள். இன்றிலிருந்து 5 வருடங்களுக்கு முன்பு அமாவாசை இருட்டில் நீ இந்த பாலகனை நந்தகோபரின் வீட்டில் விட்டுவிட்டு வந்தாய் அல்லவா? உண்மையை கூறு. கம்சா, இன்று வரையில் உன்னை நான் அதர்மி, அஞ்ஞானி என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று தெரிந்துவிட்டது நீ குருடன் என்று. உண்மை தெரியாதது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மை உன் கண்ணுக்கே புலம்படவில்லை. நீ இந்த சிறுவனை உற்று கவனித்துப் பார். இவன் 5 வயது குழந்தை போல தெரிகிறானா? 5 வயது குழந்தை இவ்வளவு பெரியவன் போல் நம் கண்ணுக்கு தெரிவானா? அன்னையே, இதைத்தான் நான் மகாராஜாவிடம் வெகு நேரமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இவரோ என்னை விடாமல் மருமகனே மருமகனே என்று கூறிக்கொண்டிருக்கிறார்.
தங்கையே, இவன் ஒரு சாதாரண பாலகன் அல்ல. அந்த உலக ரட்சகன் விஷ்ணுவின் அம்சம் இவனிடம் உள்ளது. அந்த கபடதாரி என்னை வஞ்சிக்க எதையும் செய்யக்கூடியவன். காண்பதை வைத்து கணக்கிட்டு விடாதே. இவன்தான் ஸ்ரீதரன், பூதகி, உத்கஜன் போன்ற அசுரர்களை இந்த உலகத்தை விட்டு மறைய வைத்திருக்கிறான். கம்சா, உனது பயம் நீ பார்க்க விரும்புவதை உன் கண்ணுக்கு காட்டுகிறது. என் உள்மனம் கூறுகிறது, என் வயிற்றில் கருவாக சுமந்து பெற்ற மகன் இவன் இல்லை என்று.